இன்று மாலை 6 மணி அளவில் உலக பிரசித்தி பெற்ற மகாதீபம் 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது ஏற்றப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாடவீதியில் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இன்று மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ரஞ்சினி, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீபத் திருவிழாவின் 10ஆம் நாளான இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் சன்னதியில் பரணி தீபமானது ஏற்றப்பட்டது. இந்த பரணி தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அதிகாலை 2 மணியில் நடத்திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஏகன் அநேகனாக தத்துவத்தை விளக்கும் வகையில் 5 முகங்கள் கொண்ட பரணி தீபம் ஏற்றப்பட்டு 5 முகங்கள் ஒரு முகமாக உருவாக்கப்பட்டு பரணி தீபமானது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படக்கூடும். இந்த ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு குவிந்து இந்த தீப தரிசனம் செய்ய காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி முதல் திருவண்ணாமலையில் பக்தர்கள் ரயில் நிலையம், ரயில் சிறப்பு ரயில்கள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் திருவண்ணாமலை நகருக்கு குவிய தொடங்கியுள்ளனர். இந்த வருகின்ற பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். வடக்கு மண்டல காவல்துறை தலைமையில் இந்த பாதுகாப்பு பணியால் பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை நகரம், மாநகராட்சி உள்ளிட்ட நகர் கிரிவலப்பாதை உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமே காவல்துறை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இந்த தீபத் திருவிழாவை ஒட்டி காவல்துறை நவீன கேமராக்கள், அதாவது அண்ணாமலையார் கோவில் 100 கேமராக்களும், மாட வீதியில் 200 கேமராக்கள், கிரிவலப்பாதை 14 கிலோமீட்டர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 800 நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு திருவண்ணாமலை நகர் முழுவதுமே அந்த கேமராவோட முழு கண்காணிப்பில் இருக்குது என்றுதான் கூற வேண்டும். அதே போல சுகாதாரத்துறை சார்பாக உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாகட்டும், செங்கம் சாலையில் உள்ள மருத்துவமனையாகட்டும், அதே போன்று கிரிவலப்பாதை முழுவதும் 24 இடங்களில் தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டது. அந்த மருத்துவ முகாம்களில் எல்லாம் உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள், பைக் ஆம்புலன்ஸுகள் என திருவண்ணாமலை நகரில் மருத்துவ பாதுகாப்புக்கு எந்த விதமான குறையுமின்றி முகாம்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ நிலையம் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அதேபோல மாவட்ட நிர்வாகம் தரப்பில் பல்வேறு, அதாவது 23 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 14ஆக இருந்த பேருந்து நிலையங்கள் இந்த ஆந்திரா போன்ற வெளிமாநில பக்தர்கள் அதிகரிப்பால் இந்த ஆண்டு அதே போன்று வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற 3 நாட்கள் விடுமுறை நாட்களாக வருவதால், பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் விரிவாக 3 நாட்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. அதனால் 24 இடங்கள் தற்காலிக பேருந்து நிலையங்கள், அதே போல வெளியூர்கள் வரக்கூடிய அந்த கார்களை பார்க்கிங் செய்வதற்காக கிட்டத்தட்ட 115 இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் தயாராகி வருவது. தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகளையும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான இடையூறுமின்றி தரிசனம் செய்வதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று மாலை மலை மீது ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபத்தை காண தற்போது திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சியானது திருவண்ணாமலை மாட வீதி, அதாவது தேரடி வீதி என்று சொல்லக்கூடிய மாட வீதிகளில் தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் மனித தலையாகத்தான் காணப்படுகிறது. இன்று காலை அதிகாலை நள்ளிரவு 11 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த கனமழையும் பொருட்படுத்தாமல் தங்கள் திருவண்ணாமலைக்கு குவிந்து வருகிறார்கள். ஆனால் காலை 3 மணி முதல் தற்போது வரை எந்த விதமான மழையும் இல்லாமல் இருப்பதால் பக்தர்கள் தங்களது கிரிவல பயணத்தை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையை தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தின் அருகே அண்ணாமலையார் தரிசனம் செய்து கிரிவலத்தை தொடங்குவார்கள். இந்த கிரிவலத்தை தொடங்கும் போது அஷ்டலிங்கங்களான இந்திரலிங்கம், அக்னிலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான லிங்கங்களை தரிசனம் செய்து முடிவாக ஈசானிய லிங்கத்தை தரிசனம் செய்து கிரிவலம் முடிப்பார்கள். கிரிவலம் முடித்துவிட்டு பொதுமக்கள் திருவண்ணாமலையை ஆங்காங்கே நின்று அந்த தீப தரிசனம், அதாவது 6 மணி அளவில் உலகமே உற்று நோக்கக்கூடிய அந்த மகா தீப தரிசனத்தை காண்பதற்காக அங்கங்கே கூடி நிற்பார்கள். இந்த தீபம் ஏற்றியவுடன் பொதுமக்கள் அனைவரும் அங்கேயே தங்கள் அருகாமையிலேயே அகல் விளக்குகளை ஏற்றி தீபமிட்டு அண்ணாமலையை வழிபட்ட பின் தான் தங்களது சொந்த ஊருக்கு கிளம்புவார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.